ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே guys, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோ பீஸ் ஒரிஜினல் சீனோட எபிசோட் 2 அண்ட் எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வேறு ஏதாவது நியூ அனிம்ஸ் வந்தாலோ அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே guys, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோ பீஸ் வந்து டாக்கோ பீ, சப்பி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிசுகா 3 பேருமே ஜாலியாக விளாண்டுருக்காங்க. பட் அப்போ தான் டாக்கோ பீக்கு ஞாபகம் வருது. இன்னும் 4 நாள் கழிச்சு, அதாவது 4 நாள் இதுவரை 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசுகா சேன் வந்து சூசைட் பண்ண போகிறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோ பீஸ்க்கு தெரியுது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் எபிசோடில் அந்த சூசைடை எப்படியோ தடுத்துட்டா. அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்கோ பீ கிட்ட ஒரு கேமரா இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்குல்ல, இது பேர் தான் ஹாப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்கோபின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹாப்பின்னு இனிமேல் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் எப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் எடுக்கிறோமோ அந்த டைமுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ அதனால் ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு சிசுகா சேன் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிடுவோம். அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரில அப்படின்னு வந்து அதை யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் டக்குன்னு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெரினா சேன் வருவோம். மெரினா சேன் வந்து சிசுகா சேனோட கிளாஸ்மேட்டு. அவள் வந்து அங்கே சிசுகா சேனை நல்லா அடிச்சுட்டு இருக்கப்போ சிசுகா சேனோட சப்பி, அதாவது சிசுகா சேனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது சப்பி தான், அவளோட நாய். அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா சேனை கடிச்சிரும். ஸோ கடிச்ச உடனே மெரினா சேனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நாய் பிடிக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சிசுகா சேன் ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசுகான் சூசைட் பண்ணிடுவாள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதனால தான் சிசுகா சேன் வந்து சூசைட் பண்ணுறா அப்படின்ட்டு அந்த கேமராவை வச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போய் அதை எப்படியாவது சரி பண்ணலாம். நம்ம இந்த பார்க்கில் இருந்தால் தானே நம்ம மெரினா சேன்கிட்ட மாட்டுவோம், நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகுது. பட் அங்கே கூட்டிகிட்டு போனாலும் மெரினா சேன் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறா. வந்து சிசுகா சேனை கூட ஃபைட் போடுறா. ஸோ ஃபைட் போடுறப்ப அவன் நாய் வந்து கடுப்பாய் நம்ம மெரினா சேனை கடிச்சிருது. ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்மளால் ஹாப்பியால் தடுக்கவே முடியல. நம்ம ஹாப்பி என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை தடுக்க முடியல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே விட்டுருது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி வந்து சிசுகா சேன் கிட்ட வந்து சொல்லுது, இது மாதிரி நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம கண்டிப்பாக சப்பியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிசுகா சேனுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. சரின்ட்டு சிசுகா சேனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை சூசைட்லேருந்து தப்பிச்சிட்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போய் கேட்குறாங்க சப்பியை. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சப்பியை வந்து நாங்கள் உங்கள் டேடி கிட்ட ஒப்படைச்சிட்டோம், இனிமேல் சப்பி இந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது, அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நீ வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடு, எனக்கு நைட்டு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எதுவுமே கண்டுக்காத மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு இருக்கிற பிரச்சனை நீ வேறு ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிசுகா சேனை திட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சிசுகா சேன் ரொம்பவே சோகம் அடைஞ்சிட்றான். நம்ம ஹாப்பியோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா சிசுகா சேனை ஹாப்பியாக வச்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஹாப்பியோட குறிக்கோள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி வந்து சரி சப்பி தானே இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம், நம்ம சப்பியை எப்படியாவது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி உங்கள் டேடி கிட்ட நம்ம போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுது. சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே மெரினா சேன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரேகிங் பண்ண வந்துட்டா. சிசுகா சேனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேகிங் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹாப்பிக்கு மெரினா சேனை பார்த்தாலே ரொம்ப பயம். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரக்குடு, அதாவது ரொம்ப அடிப்பாக நம்ம சிசுகா சேனை அந்த மாதிரி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா. ஸோ ஆஸ்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசுகா சேன் மேலே ஒரு கண் இருக்கும். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, சிசுகா சேன் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நினச்சிட்டு இருப்பான். ஒன்றும் அவனால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிசுகா சேனுக்கு பண்ணுவான். பட் சிசுகா சேன் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவளோட சப்பி வந்து தொலைஞ்சு போயிடுது. இப்படி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கப்ப டப்புன்னு மெரினா சேன் வரா. வந்துட்டு உங்க கூட பேசணும், கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் மெரினா சேன் வந்து எதனால் சிசுகா சேன் மேலே கோபமாக இருக்கா அப்படின்னு. அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம ப்ரீவியஸ் எபிசோடை போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்து நம்ம ஹாப்பிக்கு ஒன்றுமே புரியல. ஓகே 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆக போகிறாங்க போல், அதனால தான் மெரினா சேன் சிசுகா சேனை கூட்டிகிட்டு போகிறா. இனிமேல் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஹாப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க், அதாவது ஒரு காட்டுக்குள்ளே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறா. ஸோ கூட்டிகிட்டு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா மெரினா சேனோட பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை விட்டுட்டு போனனால அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிடுது. அந்த கோவத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெரினா சேன் மேலே காமிக்கிறாங்க. அதுக்கான காரணம் யாருன்னா மெரினா சேனோட அம்மா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லுவாங்க. அந்த பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெரினா சேனுக்கு வருது. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சிசுகா சேனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரக்கடாக அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹேட் பண்ணுறா. உன்னோட சப்பி வந்து செத்துருச்சு, அது இனிமேல் திரும்ப வரவே வராது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெரினா சேன்கிட்ட சொல்கிறான். சிசுகா சேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும்
அஃபெக்ட் ஆகி இல்லை என் சப்பி சாகலை, அது எங்கள் அப்பா கிட்ட தான் இருக்குது, நான் மறுபடியும் போய் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லடி நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா, உன்னோட சப்பி செத்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அடிக்க ஆரம்பிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உதைக்க ஆரம்பிக்கிறான். அது வந்து பார்த்திங்கன்னா சப்பியோட டேக். ஸோ அந்த டேகை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா சிசுகா-சானுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவளோட நாய்க்குட்டி மட்டும்தான். ஏன்னா அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க அம்மாவும் கண்டுக்க மாட்டாங்க. ஸ்கூல்லேயும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவளை ஒரு மாதிரி ரக்கடாக ரேகிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் சிசுகா-சானுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாப்பினஸ்னால் அது சப்பி தான் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காமிப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கிறான்னு சொல்லிட்டு இது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அந்த கேமராவை வச்சு மெரினா-சானை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடுது. ஸோ அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெரினா-சான் இறந்துடுறா. ஹாப்பிக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசுகா-சான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா போய் அசைச்சு பார்க்குது, இது என்னாச்சு, ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறா, அசையவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ தான் அந்த கேமராவை காமிக்கிறாங்க. கேமரா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. மெரினா-சானோட மண்டலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. மெரினா-சான் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறா. அண்ட் அதே மாதிரி இந்த கேமராவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி நம்ம பாஸ்ட்டுக்கு போயிடலாம், பாஸ்ட்டுக்கு போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி கேமரா அழுத்தி பார்க்குது. பட் கேமரா ஒர்க் ஆகலை. ஹாப்பிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் அங்கே வந்து மெரினா-சான் இறந்துடுறா. இறந்த உடனே நம்ம சிசுகா-சானை காமிக்கிறாங்க. சிசுகா-சான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, சிரிக்கிறா. ரொம்ப நன்றி ஹாப்பி, மெரினா-சான் இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்துருச்சு, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹாப்பி கிட்ட சொல்லவும் ஹாப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அதுதானே அதோட குறிக்கோள். நம்ம ஹாப்பிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, இது தப்பாக ரைட்டாக அது எதுவும் தெரியாது. ஏன்னா அது ஒரு ஏலியன், வேறு ஒரு கிரகத்திலிருந்து வந்தது. ஹாப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சரி வா, உனக்கு நீ ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோபியும் வந்து பார்த்திங்கன்னா சிசுகா-சானை கூட்டிகிட்டு போகுது. ஸோ இதோட எபிசோட் 2 வந்து முடியுது. ஓகேவா, இப்போ நம்ம எபிசோட் 3 வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். இந்த மாதிரி 2 பேரும் மர்டர் பண்ணிவிட்டு வெளியே வரப்போ அங்கே ஆசுமா வந்து பார்த்திங்கன்னா வரோம். ஆசுமா வந்த உடனே இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவன் பார்த்துட்றான். பின்னாடி ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்துட்றான். அண்ட் ஹாப்பியும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்றான். ஏன்னா ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் மறைஞ்சிக்காமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஹாப்பியும் பார்த்துட்றான். என்ன கருமட்டா இது அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சிசுகா-சான் நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆசுமாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஆசுமாவுக்கு ஒரே ஷாக்கு. ஆனால் இவங்க எல்லாருமே சின்ன பசங்க தான் இருந்தாலும் ஆசுமா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், நீ வந்து பார்த்திங்கன்னா இதை உடனே போலீஸ்கிட்ட போய் சொல்லி ஆகணும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உன்னை நீ போலீஸ்கிட்ட சொல்லினா உனக்கு தண்டனை கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அவங்க கண்டுபிடிச்சி உன்னைய சிறுவர்கள் அந்த ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா உன்னை அடைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இதை சிசுகா வந்து பார்த்திங்கன்னா கேட்குறா, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இதை நான் புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆசுமா சொல்கிறான். உடனே சிசுகா வந்து கேட்குறா, சரி இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் நீ சொல்லு, நீ தான் நிறைய புக் படிச்சிருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு ஆசுமா வந்து இதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம இது வந்து மறைச்சி வைக்கணும், நம்ம பண்ண தப்பை வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு தெரியாமல் மறைக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து சிசுகா-சான் ஓகே, அப்போ நான் வந்து அதையே பண்ணலான்ட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசுமா கிட்ட கேட்குறான். நம்ம ஆசுமா வந்து பார்த்திங்கன்னா அவனும் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் தான் இருந்திருக்கான் அவங்க வீட்டில். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம சிசுகா-சான் இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கவும் இவனுக்கு சிசுகா-சான் மேலே ஆல்ரெடி இவனுக்கு ஒரு கண்ணு. சிசுகா-சான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் கேட்குறனால இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாப்பி கிட்ட என்னென்ன கேஜெட்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறான். நம்ம ஹாப்பி கிட்ட இருக்க ஏதாவது கேஜெட்டை வச்சு நம்மளால் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹாப்பியும் எல்லா கேஜெட்டையும் எடுத்து கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கேஜெட் இருக்குது. அந்த கேஜெட்டோட வேலை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் அழுகாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜெட் வந்து வச்சுக்கும். ஓகே, இந்த கேஜெட் பெருசாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறான், அந்த கேஜெட் பெருசாகுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெரினா-சானோட பாடி எடுத்து அதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இப்போ இதை புதைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு புதைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு கேஜெட் இருக்குது. அந்த கேஜெட்டில் மெரினா-சானோட ஒரு முடியை எடுத்து அந்த கேஜெட்டில் வச்சானா ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா மெரினா-சான் மாதிரியே மாறிடுவான். ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா நம்ம மெரினா-சானும் இருக்கா, மெரினா-சானோட பாடியை இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் நம்ம ஹாப்பிக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நம்ம பண்ணுறதுனா கரெக்டாக அப்படின்னு நம்ம ஹாப்பி வந்து கேட்குது இந்த மாதிரி சிசுகா-சான் கிட்ட. சிசுகா-சான் நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு. பட் சிசுகா-சான் வந்து நம்ம பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணவும் நம்ம ஹாப்பி வந்து ஓகே நம்ம பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதே மாதிரி நடந்துக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மெரினா-சான் அவளோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். அங்கே மெரினா-சானோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களா அப்படிங்கிறது கூட ஹாப்பிக்கு தெரியல. ஏன்னா ஹாப்பி கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்னு ஒன்று நடக்கவே நடக்காது. இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு மெரினா-சான் அதாவது ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்ருக்கு. அவங்க அம்மா அங்கே அழுதுட்ருக்காங்க, அதுவும் அவளுக்கு சரியாக தெரியல. அவங்க அப்பா அங்கே திட்டிகிட்ருக்காங்க, அதுவும் நம்ம ஹாப்பிக்கு ஒழுங்காக தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் டைவர்ஸை பற்றியும் சில மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ எதுக்கு அங்கே நைட் கிளப்புக்கெலாம் போகிற அப்படிங்கிற மாதிரி.
பட் இதை பார்த்து நம்ம ஹாப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 2 பேரும் நல்ல கான்வர்சேஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுது, மரீனா சானோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்பவே டப்புன்னு அசுமாவோட அவங்க அண்ணா வராங்க. ஸோ இவங்க அண்ணா மேலே தான் இவனுக்கு வந்து கொஞ்சம் பொறாமைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே டாப்பர், படிக்கிறதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாருமே டாப்பர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணாவை தான் ரொம்ப பிடிக்கும், நம்ம ஆசுமாவை ரொம்ப லைக் ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆசுமாவுக்கு அவங்க அண்ணா மேலே ஒரு பொறாமை இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசுமா சான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், எங்கள் அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கான், அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரே பெருமையாக இருந்தது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப சிசுகா சான் சொல்கிறா, சரி அந்த ரிங்கை நீ திருடிடு அப்படிங்கிற மாதிரி சிசுகா சான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசுமா கிட்ட சொல்லவும் ஆசுமும் ஓகே நான் திருடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருட போகிறான். அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவன் ஹாப்பியும் கூப்பிட்டு போகிறான், ஏன்னா ஏதாவது கேட்ஜெட் கொடுத்ததுன்னா ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவங்க அண்ணா குளிக்க போகிறப்ப இவன் அவங்க அண்ணா வாங்கி வச்ச ரிங்கை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறான். போனதுக்கப்புறமேட்டு தான் அவங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கும் ரொம்ப நல்லவங்க தான் இருப்பாங்க, இந்த மாதம் நான் ரிங் வாங்கிட்டேன், அடுத்த மாதம் சம்பளத்தில் நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட்டாக வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணா சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஸோ நம்ம பண்ணுறது தப்போ அப்படின்ட்டு. அப்படி திருட்டு இருக்கப்பவே டப்புன்னு அவங்க அண்ணாவோட ஃபோன் அடிக்குது, இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அண்ணா குளிக்க போனவங்க அண்ணா டப்புன்னு மேலே வந்துட்டுருக்கான். ஹாப்பிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அண்ணா உள்ளே வந்தவொடனே இவங்க 2 பேருமே இல்லை, பட் ஹாப்பியோட கேஜெட் மட்டும் கீழே கொட்டியிருக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியோட அந்த பறக்கிற கேஜெட்டை வச்சு 2 பேரும் பறந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு வெளியே இருக்காங்க. ஓகே அவங்க அண்ணன் இந்த சைடு வரவும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கலான்னு பார்க்குறான், பட் அந்த பறக்கிற கேஜெட்டில் பேட்டரி தீர்ந்துருது, ஏன்னா வெயிட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவன் கீழே உழுகிறப்ப ஹாப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி அவனை காப்பாற்றினோடனே ஹாப்பியோட கேஜெட்டில் இருக்க அந்த வெயிட் எக்ஸைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது, வெயிட் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமானனால டப்புன்னு அதுலேயும் பேட்டரி சீக்கிரமாக தீர்ந்துருது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவுடனே ஆசுமா வந்து அழுக ஆரம்பிக்கிறான், ஏன்னா நம்ம அண்ணன் நம்மக்கிட்ட நல்லவங்க தானே இருக்காங்க, நம்ம எதுக்கு அவங்களோட போய் திருடணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சங்கட்டமாக வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசுமா அவங்க அம்மா. ஆசுமா எப்போல்லாம் வந்து அவங்க அண்ணா எப்போல்லாம் வந்து சென்டம் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஹனி பேன் கேக் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இதே மாதிரி ஆசுமாவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க செஞ்சு வைப்பாங்க. பட் நம்ம ஆசுமாவால் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, அதனால் அவங்க அம்மா வந்து உன் மேலே நான் நம்பிக்கை வச்சதே தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனை இன்னமும் ரொம்ப டிப்ரெஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல் டிப்ரெஷனாகவே தான் போயிட்டுருக்கு. பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆசுமா வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறான், ஃபெயில் ஆகிட்டு ரிங் எடுக்க முடியாமல். பட் நம்ம சிசுகா சான் ஓகே பரவாயில்ல விடு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்லவும் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த பிளான் என்னென்னா, நம்ம சிசுகா சானோட சப்பியை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற போகிறோம். சப்பி வந்து பார்த்திங்கன்னா சிசுகா சானோட அவங்க அப்பா கிட்ட இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவில் இருக்குது. டோக்கியோவுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் போக முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம மரீனா சானை புதைச்சி வச்சது இவங்க சரியாக புதைக்காதனால வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு அந்த புதைச்சி வச்சதெல்லாம். இதுக்கு நடுவில் அது நடந்துகிட்ருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ போகிறதுக்கான வழி, அதாவது என்னென்ன வழியில் போகணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயினில் போகணும், பட் புல்லட் ட்ரெயினில் போகிறதுக்கான காசு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நான் ஹாப்பி கிட்ட பார்த்து உங்ககிட்ட ஒரு கேஜெட் கூட உருப்படியாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது, இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு பெரிய டைம் மிஷின் இருக்குது, அந்த டைம் மிஷினை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம செஞ்ச எல்லா தப்புமே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியும் ஆசுமாவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு அதாவது ஹாப்பியோட அவங்களோட ஊருக்கு போகிறதுக்கான அந்த கேஜெட் வந்து ஹாப்பி கிட்டே இல்லை. ஓகேவா, ஹாப்பியால் அவங்களோட பிளானெட்டுக்கு போக முடியாது. பட் அது ஏன் போக முடியாது அப்படிங்கிறத நமக்கு இன்னும் சொல்லலை. அந்த பிளானெல்லாம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாவும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, நீ என் கூடயே வந்துடுறியா மரீனா அப்படின்னு. அப்போ மரீனாவும் ஓகேப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை பார்த்துன்னா அவங்க அம்மா ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக மரீனா சான் அவங்க அம்மா செல்லமாக இருந்தா, பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மரீனா கொன்னதுனால இது அவங்க ஹாப்பிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க அப்பா கூப்பிடுவோம், இவ்வளோ நான் வரேன்னு சொல்லிட்டா. உடனே அவங்க அப்பா கிளம்புனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா மரீனா சான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சுட்டு நீ இவ்வளோ நாள் என் கூட தான் இருக்கிறேன்னு சொன்னேன், இப்போ என்ன உங்கள் அப்பா கூட போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கையில் டிவி ரிமோட்டை எடுத்து வந்து அடிக்கலான்னு போகிறப்ப அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நம்ம ஹாப்பி கிட்ட, நீ வந்து என்னோடய பொண்ணே கிடையாது, தயவு செஞ்சு என்னோடய பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா மரீனா சான் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவோம், ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆக்ட் பண்ணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா லைட்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க, நீ என்னோட மரீனா சான் இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா, இதை கேட்ட ஹாப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியும் ரொம்ப எமோஷ்னலாக டச் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்து
லைக் ஹாப்பி உள்ளே போயிட்டு அவளோட ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரீனா சோராவோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப லைக் மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி மெமரிஸ் ஸோ ரொம்ப ஒரு நல்ல மெமரிஸாக இருந்திருக்கு. இதை பார்த்து ஹாப்பிக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. ஏன்னா ஹாப்பியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா சான் இறந்துட்டா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரொம்பவும் சோகமாயிருது. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னால் மரீனா சானை இதுக்கு மேலே கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்குது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 வந்து முடிக்கிறாங்க. அண்ட் இதோட ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்து மரீனா சானோட பாடியை புதைச்சி வச்சதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோட் 4ல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்பையை கண்டுபிடிக்க போகணும். அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா மரீனா சான் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் ஆசுமாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி போலீஸும் வந்து மரீனா சானை புதைச்சி வச்ச இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம போக போக அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது எக்ஸ்பிளைன் பண்ண விதம் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய அடுத்த வீடியோவிலிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபுல் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க, வீடியோ அப்லோட் பண்ண முடியல சரியா. அதனால தான் நான் கிளிப்ஸை ரொம்பவும் கம்மி பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டானது மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாட்டா பாய்.